வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாலக்காடில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே பாலக்காடில் நீங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ரிட்டையரிங் ரூம் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டார்மெட்ரியில் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன்லங்க. எவ்வளோ ஃபேரு எல்லாத்தையுமே போய் உள்ளுக்க போய் பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவ் தான். அந்தளவு உள்ளுக்க ஒர்த்தாக இருக்கா அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் மக்களே. ஸோ நீங்கள் பாலக்காடு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே போட்டிருப்பாங்க ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம்ஸ்னு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போனால் ரிசப்ஷன் இருக்கும். வாங்க அப்படியே போகலாம். அப்படியே வந்தோம்னா மேல் டார்மெட்ரி, இங்கே ரெஸ்ட் ரூமு. ஸோ ஏசி வந்து உங்களுக்கு 2 தாங்க இருக்குது காமனாக. ஒரு பெரிய ஹாலு. ஸோ சோஃபாலாம் போட்டு சும்மா நச்சுன்னு இருக்குது. வாங்க இப்போ நம்மளோட ரூமை காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மொத்தம் மொத்தம் 12 ரூம் இருக்குது மக்களே. நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளது D5A. ஸோ இதுதான்ப்பா, எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கம்பளி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பில்லோஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபேன் சுவிட்சு, ஃபேன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேன் சுவிட்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ஜிங் போட்டு. சரி வாங்க, இதுதான்ப்பா இதோட ஃபேர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வெளியே போய் சொல்கிறேன். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 4:20. ஸோ 4:22 ஆச்சு. வாங்க போகலாம். அங்கே பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்க போயிடலாம். காலையில் டைமில் வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னா ஸோ அதான் இப்படி இருக்குது. ஸோ தண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ குளிக்கிறதுக்கு உங்களுக்கு பாத்ரூம், ஹீட்டர் இருக்குது, ஷவர் இருக்குது, பக்கெட் இருக்குது. வாங்க வாங்க பார்ப்போம். ஸோ இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இந்தியன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ டார்மெட்ரியை ஒட்டிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்பா, வாங்க ஃபேரு இதை பற்றிலாம் நம்ம கீழே போய் பேசுவோம். ஸோ இதாங்க ரிசப்ஷன். இங்கே வந்து சாவி வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம். ஸோ இதுதான்ப்பா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன். என்ன மக்களே, டார்மெட்ரிலாம் பிடிச்சிருந்ததா? ஸோ ஃபேர் இன்னுமே நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து நேற்று பாலக்காடு கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போயிட்டு சின்னதாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே எத்தனை மணிக்கு, இங்கே வந்து ஒரு 8 மணி வாக்கில் வந்தேங்க. வந்துட்டு ரூம் செக்இன் பண்ணது வந்து 10 மணிக்கு தான் பண்ணேன். 10 மணியில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆன்லைன்லேயே போட்டது தான், நான் தான் போட்டேன். ஸோ 6 மணின்னு பார்க்கும்போது கரெக்டாக செக் அவுட் டைமிங் வந்து நமக்கு 4 மணி. ஸோ ஒரு 4:30க்கு தான் கிளம்புனேன். அவங்களும் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி வந்து செக்இன் டைம் வந்து ஒரு 9:45 நான் போயிட்டேன். சாவி கொடுத்துட்டாங்க. முன்னாடியே போய் நல்லாவே தூங்கியாச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கம்ஃபர்ட் வைஸ் பாலக்காடில் இந்தளவு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஸோ கோயம்புத்தூரில் கூட, கோயம்புத்தூரில் ஏசியில் இருந்தது கிடையாது. ஏசியில் எங்கே இருந்திருக்கேன்? ஏசி மேங்களூர் சென்ட்ரலில் இருந்திருக்கேங்க ஏசி டார்மெட்ரியில். அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஹை கிளாஸுன்னே சொல்லலாம்.
உண்மையாலே அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, பில்லோஸ்லாம் இருந்தது. மேங்களூரில் வந்து பெட்ஷீட்லாம் தரல, ஆனால் அது எவ்வளோ 300 நினைக்கிறேன் சம்திங். சரி, இங்கே இதோட ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ஃபேர் வந்து 6 மணி நேரத்துக்கு 250 ஆனால் அந்த டேக்ஸு லொசுக்குன்னு போட்டு கரெக்டாக 300 வந்துருச்சு ரவுண்டாக. 6 மணி நேரத்துக்கு 300 கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் உள்ளுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் 300 கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை விட்டு வர மனசே இல்லை. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த தூங்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்த விட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா வீடியோ முடிக்க போகிறேன் அப்படின்னா அது கிடையாது. வாங்க இப்போ போய் நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்க போகிறோம் அந்த வெண்டிங் மிஷினில். அதை அப்படியே லைட்டாக பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பாலக்காடு ஜங்ஷனுக்குள்ளே போகலாம் மக்களே. ஸோ மக்களே, வெண்டிங் மிஷின் கிட்டே வந்தாச்சு. அதர் ஸ்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதோட ஸ்டேஷன் கோடு தெரிஞ்சே ஆகணும். இப்போ நம்ம வந்து நிலம்பூர் தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதான்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிலம்பூர் ரோடு. ஸோ ஐயா வந்து ஷொர்ணூர், ஒருத்தர் 111 கிலோமீட்டருப்பா. நம்ம போகிறது எக்ஸ்பிரஸ் தான், அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, எக்ஸ்பிரஸ் கொடுத்தாச்சு. 55 ஸோ QR கோட் யூஸிங் எனி யூபி ஆப்ஸ்னு கொடுத்து ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பா ஒரு வழியாக வந்துடுச்சுங்க. ஸோ நம்மளுடைய டிக்கெட்டு வந்துடுச்சுப்பா. ஸோ ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye from Train Payan. Bye, Tata மக்களே.